ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, விரைவில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதத்தை நான் உனக்கு தருவேன். உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதை புரிந்து கொள். உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வாழ்வில் உனக்கு லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்பாதே. நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன். இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும். உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக கூட இருக்கும். உன்னுள் இருக்கும் பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு. உன் காரியம் நிச்சயம் கைகூடும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரமென்று நினைத்து கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலம் மாறும், எல்லாம் நல்லவிதமாக மாறும். ஒருவரை நான் முன் வைத்திருப்பதும் அவர்கள் செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து கொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. என் மீது மட்டும் முழுமையாக நம்பிக்கை வை. அனைத்தையும் அறிந்தவன் நான், அனைத்தையும் செய்பவன் நான். செயலும் நானே, விளைவுகளும் நானே. என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? நீயே உன்னை விரோதியாக்கிக் கொள்வதற்காகவா உன்னை படைத்து காத்து உன்னை தேடி நான் வந்தேன்? புரிந்து கொள் பிள்ளையே. எவையெல்லாம் உனதாக இருந்தனவோ அவையெல்லாம் நழுவி பிறரின் வசமாயின. எதையெல்லாம் நம்பினாயோ அதுவெல்லாம் உன்னை கைவிட்டன. இப்போது நிராயுதபாணியாக நீ இதுதான் உனது நிலை. எப்படி ஜெயிப்பாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம். ஆனால் அதற்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. அவையெல்லாம் பழைய சாதம்தான். நானும் உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன். உன்னுடைய பசியாரும். நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது. இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன். நீ எனது அர்ஜுனன், எனக்கு பிரியமுள்ள நண்பன். துன்பம் என்கின்ற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ. கண்களை திறந்து பார். நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன். என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும்போது எந்த துன்பம் உன்னை தொட முடியும்? உன் மனம் எனும் தேரில் நான் அமர்ந்து வழி நடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும்? ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார். நான் கிழவன் போல காணப்பட்டாலும் நான் வயதானவன் அல்ல, இளைஞன். எல்லையில்லா பராக்கிரமமும் சக்தியும் பெற்றவன். உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய், உண்மையான தோள் கொடுத்து தாங்கும் நண்பன். நீ திடம் கொண்டு எழுந்தனில் கவலை, கஷ்டம், பிரச்சனை என உன்னை குறிக்கின்ற எதுவும் கடந்து போகக்கூடியவை, ஒரு முடிவுக்கு வருபவை. இவை மிக சாதாரணமானவை. இவற்றை எல்லாத்தையும் விட என் சாய் பெரியவர் என அடிக்கடி சொல்லி பழகு. அப்போது மிக பெரியவரான இந்த சாயப்பா அனைத்தையும் நசுக்கி போட்டு உன் நலனை விசாரித்து உனக்கு மிகுதியான பலனை தருவேன். அதற்கு இப்போதிலிருந்தே உன்னை தகுதியாக்கிக்கொள். இவ்வுலகில் படைக்கப்பட்ட அனைவரும் என் குழந்தைகளே. அதனால் உன் மனமும் தெரியும். உன்னை சுற்றி இருப்பவரும் என் குழந்தைகள்தான். அவர்களின் மனமும் தெரியும். உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று கருதாதே. என்றும் என் பார்வையில், என் அடைக்கலத்தில்தான் நீ இருக்கிறாய். உனக்கு எல்லாம் நல்லதாய் நடக்கப் போகிறது. கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த மங்களகரமான நிகழ்வு நிகழப்போகிறது. ஆனால் எதிர்பாராத நேரத்திற்குள் எல்லாம் நடந்துவிடும். நீ நினைத்து பார்ப்பாய், நான் நினைத்து எதிர்பார்த்த நிகழ்வு அதற்குள் எப்படி நடந்து முடித்து விட்டது என்று. சிறிது பொறுமையும் அகண்ட நம்பிக்கையுடன் நடைபோடு. உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகும் அந்த நாட்களுக்காக. இனி நீ கேட்டது எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டது. இனி என்ன கவலை உனக்கு? இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிவிடும். வருவதை வைத்து சந்தோஷமாக இரு. உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய். உன் கர்மவினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை.
ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இறைநாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும். எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்து கொண்டு இருப்பதை நீ உணர்வாய். உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் விரைவில் உருவாக்குவேன். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். எப்போது என் மீது முழுமையாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியினை செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது பக்தி செலுத்த ஆரம்பித்து விட்டேன். என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது. உன்னை பலமுறை விபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் நான் காத்திருக்கின்றேன். உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். எப்போதும் கைவிட நினைக்கவே மாட்டேன். மனதில் ஏற்பட்ட குழப்பம், சலனம், இதனால் பலமுறை பாதை மாறிப்போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய். ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அனைத்தையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உன்னை வழிநடத்தி அழைத்து செல்வேன். உனக்கு ஒரு நல்ல தீர்வை நான் விரைவில் கொடுக்கப் போகிறேன். இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன். நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். உன்னுடைய துன்பமான நாட்கள் முடிந்து போயின. போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது. காத்திருக்கும் நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது. உன்னுள் நீ உன்னையே உணர எழுந்திருக்கும் அத்தனை போராட்டங்களிலிருந்தும் நீ வெற்றி பெறுவாய். காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்களின் திரை விலகி வாழ்க்கையில் உயரமாய் மின்னப் போகிறாய். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. நானே கதி என்று இருக்கும் என் பிள்ளையை எப்படி நான் ஏமாற்றுவேன்? உன் வேண்டுதல் அனைத்தையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் பிள்ளையே. உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். நீதான் என் உயிர். உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது. உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறுவாய். எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.